ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்பது எனில் ஜீவர்கள் விஷயமாக உண்டாகின்ற ஆம ஒழுக்கத்தை கொண்டு தெய்வ வழிபாடு செய்து வாழ்தல் என்று அறிய வேண்டும். ஜீவர்கள் விஷயமாக ஆம ஒழுக்கம் எப்போது உண்டாகும் எனில் ஜீவர்கள் பசி, தாகம், பிணி, இச்சை, எளிமை, பயம், கொலை இவைகளால் துக்கத்தை அனுபவிக்க கண்ட போதாயினும் கேட்ட போதாயினும் இவ்வாறு உண்டாகும் என்று அறிந்த போதாயினும் ஆம ஒழுக்கம் உண்டாகும் என்று அறிய வேண்டும். ஜீவகாருண்யம் உண்டாவதற்கு உரிமை எது எனில் ஜீவர்கள் எல்லாம் ஒரு தன்மையாகிய இயற்கை உண்மை ஏக தேசங்களாய் சர்வசக்தி உடைய கடவுளால் சிருஷ்டிக்கப்பட்டபடியால் ஓர் உரிமை உள்ள சகோதரர்களே ஆவர். சகோதரர்களுள் ஒருவர் ஒரு ஆபத்தால் துக்கப்படுகின்ற போதும் துக்கப்படுவார் என்று அறிந்த போதும் அவரை நமது சகோதரர் என்று கண்ட மற்றொரு சகோதரருக்கு உருக்கம் உண்டாவது சகோதர உரிமை ஆகலின் ஒரு ஜீவன் துக்கத்தை அனுபவிக்க கண்ட போதும் துக்கப்படும் என்று அறிந்த போதும் மற்றொரு ஜீவனுக்கு உருக்கம் உண்டாவது பழைய ஆன்மா உரிமை என்று அறிய வேண்டும். ஜீவர்கள் துக்கப்படுகின்றதை கண்ட போதும் சிலர் ஜீவகாருண்யம் இல்லாமல் கடின சித்தர்களாய் இருக்கின்றார்கள். இவர்களுக்கு சகோதர உரிமை இல்லாமல் போவது ஏன் எனில் துக்கப்படுகின்றவரை தமது சகோதரர் என்றும் துக்கப்படுகின்றார் என்றும் துக்கப்படுவார் என்றும் அறியத்தக்க ஆன்ம அறிவு என்கிற கண்ணானது அஞ்ஞான கசத்தால் மிகவும் ஒளி மருங்கின வடியாலும் அவைகளுக்கு உபகாரமாக கொண்ட மனம் முதலான உபநயனங்களாகிய கண்ணாடிகளும் பிரகாச பிரதிபலிதமில்லாமல் தடிப்பு உள்ளவைகளாக இருந்தபடியாலும் கண்ட அறிய கூடாமை ஆயிற்று. அதனால் சகோதர உரிமை இருந்தும் ஜீவகாருண்யம் உண்டாகாமல் இருந்தது என்று அறிய வேண்டும். இதனால் ஜீவகாருண்யம் உள்ளவர் ஆன திருஷ்டி விளக்கம் உள்ளவர் என்று அறியப்படும்.